சென்னையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளர் குடும்பத்திற்கு ரூபாய் 20 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தமிழக மின்சார வாரியம் சார்பில் ரூபாய் 10 லட்சம், தனியார் ஒப்பந்த நிறுவனம் சார்பில் 10 லட்சம் என 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. சென்னையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளர் குடும்பத்திற்கு ரூபாய் 20 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி வணக்கம். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் வசித்து வரக்கூடிய வரலட்சுமி அவர் சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளராக வேலை செய்து வருகிறார். இவருக்கு வயது 30. நேற்று இரவு சென்னையில் பெய்த பலத்த மழையின் காரணமாக சாலையில் தேங்கி நின்ற மழைநீரை அகற்றும் பணியில் வரலட்சுமி ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது சாலையில் மின்சாரம் கம்பி ஒன்று அறுந்து விழுந்தது. இதனை கவனிக்காமல் அவர் அப்பகுதியில் வழக்கம் போல தூய்மை பணிகளை செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் வரலட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் என்பது அப்பகுதியை சேர்ந்த மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக மண்டல அலுவலகத்தை தூய்மை பணியாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில்தான் உயிரிழந்த வரலட்சுமியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் தமிழக அரசு சார்பாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை இன்று காலை 10:30 மணி அளவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நேரடியாக வரலட்சுமியின் இல்லத்திற்கு சென்று வழங்குவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்குமே அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக வைத்து வருகிறார்கள். அதாவது பணி பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியம் என்று அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். இந்த போராட்டம் நடக்கும் பொழுது கூட தங்களுடைய பணிகளை அந்த பணி பாதுகாப்பு என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த பாதுகாப்பு இன்மையின் காரணமாகத்தான் தற்பொழுது ஒரு உயிர் என்பது இழக்கப்பட்டிருக்கிறது. இனிமேலாவது தூய்மை பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக அரசு சார்பாக 20 லட்சம் ரூபாய்க்கான அந்த காசோலையை மா சுப்பிரமணியன் அவர்கள் இன்று நேரில் வழங்க இருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.